திருச்சிற்றம்பலம். வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் மரணமில்லா பெருவாழ்வு அதை நோக்கி எப்படி போகிறது, அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பாதையில் நாம் மூலாதார சக்கரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி அநாகத சக்கரம் வரையும் பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சக்கரம் வந்துட்டு விசுத்தி சக்கரம். விசுத்தி சக்கரத்தினுடைய இறைவன் மகேஸ்வரன், இறைவி மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான சிவபெருமானுடைய அம்சம். ஏன்னு கேட்டால், மகேஸ்வரனுக்கும் மகேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய தொழில் மறைக்கும் தொழில். இந்த மறைக்கும் தொழில்னால் இவங்க எல்லா ரகசியத்தையும் மறைச்சி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஏன் இந்த பூமியில் பிறந்தீங்க, எதுக்காக பிறந்தீங்க, என்னத்தை சாதிக்கணுன்றதுக்காக பிறந்தீங்க, அதை முதல்ல மறைச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பிறவி எடுத்திருக்கீங்க அதையும் மறைச்சிருவாங்க. இனிமேல் எத்தனை பிறவி எடுக்க போகிறீங்க அதையும் மறைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மரணமில்லா நிலையை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதையும் மறைச்சிருவாங்க. அப்படி உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு நினைவு வந்த நாள்லேருந்து எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவியும் ஞாபகம் இருக்காது, வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றதும் ஞாபகம் இருக்காது. இதுதான் மகேஸ்வரன் மகேஸ்வரனுடைய தொழில். சரிங்களா? சரி, இப்போது மகேஸ்வரன் மகேஸ்வரி மறைக்கும் தொழிலை செய்கின்றார்கள். இவங்க எதெல்லாம் மறைப்பாங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இதய சக்கரம் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் சாதி, மதம், மொழி, இனம் அப்படின்றத பார்த்தோம். இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னால், மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இந்த உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினா மட்டும்தான் எல்லோரும் ஒன்று அப்படின்ற கருத்து உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு, நம்ம சமூகத்தில் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மதங்கள்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இது பெருவாரியாக நிறைய மக்கள்களால் நம்பப்பட்டுருக்கு. இந்த விஷயத்தில் நம்ம இறைவனை வணங்கக்கூடிய வகைகளில் தூபம், தீபம், நிவேதனம், அதாவது ஊதுபத்தி காட்டுறது, புகை போடுறது, அடுத்து தீபம் ஏற்றி வழிபடுறது, அதாவது ஜோதி வழிபாடு, அடுத்து சாப்பாடு கொடுத்து வழிபடுறது. நீங்கள் எந்த வழிபாட்டு முறையை எடுத்துக்கிட்டாலும் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று அந்த வழிபாட்டில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு மத நம்பிக்கைகளும் நம்மளுடைய மனசில் இருந்து தான் பிறக்கின்றது. சரிங்களா? அப்போது இருள் சக்தியை அடிப்படையாக கொண்டு இருக்கும் எண்ணங்கள் கடவுள் மறுப்பு எண்ணங்கள், கடவுள் மறுப்பு கொள்கைகள், அவை இருள் சக்திகளிடம் இருந்து வெளிப்படும். அடுத்தபடியாக கோள்கள், நவகிரகங்கள் கிட்டேருந்து கடவுள்களினுடைய ஆற்றல்கள், எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அவை ஒரு மதமாகவும், அடுத்து நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய மத எண்ணங்கள், மத நம்பிக்கைகள், அவை ஒரு வகையாகவும், நிலவிடம் இருந்து வரக்கூடிய மத நம்பிக்கைகள் ஒரு வகையாகவும், சூரியனிலிருந்து வரக்கூடிய மத நம்பிக்கைகள் ஒரு வகையாகவும், ஏக இறைவனிடமிருந்து வரக்கூடிய நம்பிக்கைகள் ஒரு வகையாகவும் இருக்கும். அப்போது எல்லா மதமும் இறைவன் ஒன்று தான் அப்படின்ற கருத்தை வலியுறுத்துது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு இறைவன் யார் அப்படின்றது தான் பிரச்சனையே. சரிங்களா?
அப்போது இறைவன் மீது இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மறந்துவிட்டு உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாம் முதலில் உணர வேண்டும். அதுக்கு நாம் மகேஸ்வரன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். மகேஸ்வரா, என்னை நீ மறைச்சது போதும், என்னுடைய திரையை விலக்கி என்னோட மாயையை விலக்கி எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி மகேஸ்வரனை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஞானம் வெளிப்படும் அப்படின்றது உண்மை. சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த மதங்கள் எந்தெந்த எண்ணத்தில் இருந்து உருவானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த மதத்தினுடைய சின்னங்கள் அந்த சமயத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நிலா இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், கோள்கள் இருக்கும். அப்போது அந்த மத நம்பிக்கைகள் அந்த கோள்களில் இருந்தோ உருவாகியிருக்கிறது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் உங்களுடைய விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். கண்ணை மூடுனா உங்களுக்கு ஜோதி தெரியணும். அந்த ஜோதி எப்போ தெரியும்னு சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவத்தை நீங்கள் முதல்ல அழிக்கணும். அப்போ தான் ஜோதி தெரியும். அப்போது மகேஸ்வரன் கிட்ட வேண்டிக்கங்க, இறைவா, கண்ணை மூடுனா எனக்கு ஒரே இருட்டாக இருக்குது, எனக்கு ஜோதி தெரியலை, ஜோதி தெரிய அருள் புரியுங்க மகேஸ்வரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுடைய முதல் திரையாக இருக்கக்கூடிய கருப்பு திரையை விலக்கி ஜோதி தரிசனம் செய்ய அருள் புரிவார் என்று அவரிடமும் வேண்டி, ஏக இறைவனிடம் வேண்டி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.